வாராகி தாயே போற்றி. வருகிற வெள்ளிக்கிழமை அன்று வளர்பிறை பஞ்சமிங்க. நல்ல வெள்ளிக்கிழமை உகந்த நாள், நல்ல நாள். அம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமி வந்திருக்கு. 2ஆம் தேதி துவங்கி இருக்குது. 2ஆம் தேதி வந்திருக்கிறதுனால 3:20க்கு தொடங்கி மறாவது நாள் மாலை 6:40 மணி வரைக்கும் இருக்குதுங்க. இதில் என்ன விசேஷம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யும் போது எப்பவுமே நாம் மனதார அம்மனை வழிபாடு செய்யணும். நம்பிக்கையோடு நம்ம பூஜையை தொடங்கணும். அம்மன்கிட்ட வழிபாடு செய்ய தொடங்கும் போது மஞ்சள், குங்குமம், அரிசி, பானகம் இதெல்லாம் வச்சுட்டு அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பதிவை நான் இப்போ சொல்கிறேன். வளர்பிறை பஞ்சமிக்கு என்ன விசேஷன்றது நான் சொல்கிறேன். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தட்டு எடுத்த உடனே அதில் வெட்டி வேறையும் அதில் வச்சுட்டு 3 ரூபாய் நாணயங்கள், ஒரு ரூபாய் 3 ரூபாய் நாணயங்களை அந்த தட்டிலேயே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அம்மன் முன்னாடி உட்காந்து நம்ம அந்த தட்டையும் வச்சுட்டு அம்மன் முன்னாடி உட்காந்து அம்மனை பார்த்தா போல உட்காந்துட்டு இருக்கணும். உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த நாமத்தை, இப்ப நான் இந்த சொல்ற நாமத்தை ஓம் ஜெய் வாராகி தாயே நமக அப்படின்னு நீங்க ஜெய் வாராகி தாயே நமக அப்படின்றத நீங்க 27 முறை சொல்லணும். எதனால இந்த பதிவுனா, அந்த வெட்டி வேறு அந்த நாணயம் நம்ம வைத்திருப்பதால், இந்த நாமத்தை நாம் சொல்வதால் நாம் என்னென்ன கேட்கிறோமோ அனைத்தையும் கைகூடி கொடுப்பவள் வாராகி தாய். அதனால நீங்க இந்த ஜெய் வாராகி தாயே நமக அப்படின்றத 27 முறை சொல்லணுங்க. இந்த மந்திரத்தை சொன்ன உடனே கற்பூரம் ஆரத்தியை காட்டிட்டு பூஜை அறைக்கு கொஞ்ச நேரம் நீங்க உக்காந்து அம்மன் முன்னாடி உங்க மனதில் இருக்கிற கஷ்டங்களாகட்டும், மன வேதனைகளாகட்டும், பண கஷ்டமாகட்டும், குழந்தைங்க படிப்பு சம்பந்தம் ஆகட்டும், மனசுல ஏதோ ஒரு வேதனை இருக்குதுன்றதெல்லாம் அம்மன் பாதத்துக்கிட்ட நீங்க சொல்லி அம்மன் பாதத்துக்கிட்ட நீங்க விட்டுடணும். அதோட நம்ம பூஜை ஆயிடுச்சு. ஏன்னா மற்றபடி நம்ம வேற எதுவும் அம்மன் கிட்ட கேட்க கூடாது. நம்ம அந்த மனசுல நம்ம எது ஒண்ணு நம்ம நம்மளுடைய வீட்டுல இருக்கிற அந்த பிரச்சனைகளை நம்ம அம்மன் கிட்ட சொல்லி கேட்கணுமே கண்டி வேறவங்களுக்கோசரம் நம்ம எதுவுமே கெட்டது எதுவும் கேட்க கூடாது அம்மன் கிட்ட. என்னுடைய வீட்லயே இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு கஷ்டங்க இருக்குதுமா அப்படின்றதான் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு செஞ்சு கொடுப்பா வாராகி தாயி அப்படின்னு சொல்லி மனதார அம்மனை வேண்டிட்டு நீங்க அவ பாதத்துல அதை வச்சிடணும். அந்த நம்ம வேண்ட கோரிக்கைகள் எல்லாம் அம்மன் பாதத்துல வச்சிடணும். இந்த நாணயத்தையும் வெட்டி வேறையும் என்ன பண்ணணும்ன்றதையும் நான் சொல்றேன். என்ன பண்ண, இப்ப இந்த வெட்டி வேற நீங்க நைட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு குழந்தைங்களுக்கு இல்ல உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம். அது ஆன மேல இந்த நாணயத்தை நீங்க எடுத்துட்டு போய் 3 நாளைக்கு இந்த மஞ்சள் இல்லைன்னா சிகப்பு துணியில அந்த நாணயத்தை கட்டி பீரோ இல்லைன்னா லாக்கர் எதனா ஒரு இடத்துல ஒரு 3 நாள் இல்ல ஒரு 5 நாள் அந்த நாணயத்தை நீங்க பீரோ உள்ள வச்சிடணும். வச்சுட்டு உடனே மறாவது வளர்பிறை பஞ்சமி வரும்போது அந்த நாணயத்தை நீங்க எடுத்து அம்மனுக்கிட்ட வச்சு கொஞ்ச நேரம் நீங்க பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு 3 நாள் இல்ல 5ஆவது நாள் அம்மன் ஆலயத்துக்கு சென்று அம்மனுடைய உண்டியல்ல நீங்க போட்டுட்டு வந்துடணும். உண்டியல்ல போட்டுட்டு நீங்க வீட்டுக்கு வந்த மேல உங்களுடைய நீங்க என்னென்ன கேட்டீங்களோ அனைத்தையும் அம்மா எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டால் என்பவர்களுக்கு அந்த வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கே நீங்க போய் 1 கிலோ இல்ல 2 கிலோ மஞ்சள் கொம்பு வாங்கி மாலை மாறி கட்டி அம்மனுக்கு நீங்க அன்னைக்கு அத கோவிலுக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கணும். எல்லாமே கை கூடி வந்த மேல இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே கை கூடி வரும். அம்மனை நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க. எந்த ஒரு மனசுல கெட்ட எண்ணங்களோ தீய எண்ணங்களோ இல்லாம அம்மனை நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கை கூடி வருங்க. நம்பிக்கை தாங்க. நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க. அழகான தாய்ங்க. கேட்கறதாகட்டும் கேட்காம எல்லாமே நமக்கு கை கூடி பிடிப்பா. நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க. தூய எண்ணங்களோட பூஜை பண்ணுங்க. நல்லதையே கேளுங்க. எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும். வாராகி தாயே போற்றி.